அந்த மதியை பார்க்குறப்பெல்லாம் அவனுடைய பேரருள் நினைவுக்கு வரும். அப்போ சடை என்பது ஞானத்தின் சின்னம், பேரருள் புடிபவன். அடுத்தது கங்கையை சூடி இருக்கிறான், கங்கையை சூடி தாங்கி இருக்கிறான். அப்படின்னா அதுக்கு என்ன உணர்த்துதுன்னா சிவபெருமானுடைய முடிவில்லாத ஆற்றலை உணர்த்துவது. பேரருள் சந்திரனை சூடியிருப்பது, கங்கையை தாங்கியது என்பது அவனுடைய முடிவில்லாத ஆற்றல். இப்போ நமக்கெல்லாம் ஆற்றல் இருக்குது. 10 வயசில் ஒரு ஆற்றல் இருக்கும், 20 வயசில் ஒரு ஆற்றல் இருக்கும், 30 வயசில், 40 வயசில், அப்புறம் 50, 60 ஆச்சுன்னா என்ன ஆகிடும்? 80, 90 ஆகிப்போச்சுன்னா என்ன ஆகிடுங்க? நம்ம பேச்சையே நம்ம கை காலு வாயும் கண்ணும் கேட்காது. அது பாட்டுக்கு அது ஒரு பக்கமாக ஒரு 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 தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு டம்ளர் எடுக்கணும்னா கூட அப்போ நம்ம ஆற்றல் என்ன ஆகிடுது? முடிஞ்சு போயிடுது. அப்படியே தேஞ்சி தேஞ்சி முடியும் ஆற்றல் நமக்கு. சிவபெருமானுக்கு அப்படிலாம் கிடையாதுங்க, முடிவில்லாத ஆற்றல். ஏன்? கங்கையை தாங்கி இருக்கிறான். கங்கையை தாங்கினானா எப்படி அப்படின்னா ஆகாயத்திலிருந்து 1000 முகங்களோடு பாய்ந்த கங்கை. நீங்கள் இதை அப்பர் சாமிகள் சொல்கிறாரு, 1000 முகத்தினோடு வானில் தோன்றும். திருப்பூவனத்தில் திருவுரு திருத்தாண்டகம்னு ஒரு பதிகம், அதில் வடிவேறு திரிசூலம் தோன்றும் தோன்றும்னு தொடங்கும் அந்த பதிகம். அந்த பதிகத்தில் கடுங்கழுழி கங்கை கடுங்கல் உழி அப்படின்னு அதுலேயே சொல்கிறார். இந்த கங்கையை சொல்கிறப்போ கடுமையான அந்த ஆற்றல் எப்படி? 1000 முகத்தினோடு. நீங்கள் அப்போ 1000 முகத்தோடு அப்படின்னா கணக்கே இல்லை, அளவே இல்லை. அப்படியே அந்த நீர் விழுதுன்னா என்ன ஆகும்? மணிவாசகர் பாடுறார், அந்த நீரை ஏன் உங்கள் சாமி கங்கையை தலையில் வச்சிட்ருக்கிறாரு அப்படின்னு கேட்குறப்ப அதுக்கு விடை சொல்கிறப்ப ஏன்னா அந்த கங்கையை அவன் தாங்கலைன்னா அந்த நீர் பூமியில் விழுந்துச்சுன்னா பூமி 2ஆ பொளந்து எல்லாம் அழிஞ்சு போயிருக்கும். பிளமுகத்தே பெரும் கேடாம் சாலலோ திருச்சாளல். அப்போ அப்பேற்பட்ட கங்கையையே தாங்கி இருக்கிறான்னா அவன் முடிவில்லாத ஆற்றல் உடையவன். பேரருள் முடிவில்லாத ஆற்றல். இதை அவன் சடையில் தான் பார்க்க முடியும். அடுத்து நமக்கு அவன் சடையில் வேற என்ன இருக்குது அப்படின்னா நமக்கு ஞானசம்பந்தர் சொல்கிறார், வேயுரு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து முதப்பாட்டு